ஹாய் எல்லாருக்கும் வணக்கங்க. வெல்கம் டு எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ். இன்றைக்கி ஒரு முக்கியமான நியூஸ் பார்க்க போகிறோம். அரசு ஊழியர்களாக நீங்கள் இருக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா கண்டிப்பாக இந்த விஷயங்களை எல்லாம் தெரிஞ்சுக்கோங்க. முதல் விஷயம், இன்றைக்கி நடந்திருக்கிற ஒரு பெரிய மாற்றம், ஒரு பெரிய நிகழ்வு அப்படின்னு பார்த்தோன்னா, கிட்டத்தட்ட அரசு ஊழியர்கள் 8000க்கும் மேற்பட்டவங்க இந்த ஒரே நாளில் ரிட்டையர்ட் ஆகியிருக்காங்க. 8000+ அரசு ஊழியர்கள், ஒவ்வொருத்தரும் 60 வயதை கடந்தவர்கள், அதாவது 60 வயசு ரிட்டையர்ட் ஆகிருக்காங்க. இன்னும் அடுத்தடுத்த வருஷங்களில் இன்னும் 2 வருஷத்துக்கு இந்த மாதிரி மாசான ரிட்டையர்மெண்ட் இருக்கும் அப்படின்னு சொல்லப்படுது. இப்போது இன்றைக்கி நம்ம நாட்டில் இருக்கிற ரொம்ப முக்கியமான ஒரு பிரச்சனை என்னென்னா, படித்த இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு இல்லாதது தான். லட்சக்கணக்கான இளைஞர்கள் டிகிரி முடிச்சுட்டு டிஎன்பிஎஸ்சி, யூபிஎஸ்சி, ஆர்ஆர்பி, எஸ்எஸ்சி அப்படின்னு சொல்லி எத்தனையோ அரசு வேலைக்காக வருஷக்கணக்காக ப்ரிப்பேர் பண்ணிவிட்டு படிச்சுட்டு வராங்க, அதுக்காக காத்துட்ருக்காங்க. இன்னொரு பக்கம் அரசு ஊழியர்களுடைய ஓய்வு பெறும் வயதை 58 வயசுலேருந்து 60 வயசாக உயர்த்திட்டாங்க. இப்போது மக்கள் மத்தியிலையும் சமூக வலைதளங்கள்லையும் ஒரு விவாதம் ஓடிட்டுருக்கு. என்னென்னா, அரசு ஊழியர்கள் ஓய்வு பெறக்கூடிய வயதை குறைச்சிட்டு இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை கொடுக்கலாம் இல்லையா? ஸோ அவங்களுடைய அந்த வயசை குறைச்சோம் அப்படின்னா நிறைய படித்த வேலைவாய்ப்பற்ற இளைஞர்கள் வேலைக்கு போகிறதுக்கான சூழ்நிலை உருவாகும், பல லட்சம் காலி பணியிடங்கள் உருவாகும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது கேட்குறதுக்கு ரொம்ப நல்ல யோசனையாக இருந்தாலும், இதை நடைமுறைப்படுத்துறதுல இருக்கிற நிஜமான சவால்கள் என்ன, இதனால் அரசுக்கு லாபமா நஷ்டமா அப்படின்னு சொல்லி எல்லாத்தையும் ஒரு முழு பரிணாமமாக நம்ம அலசி ஆராய்ஞ்சு பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுமையாக பாருங்கள். ஃபஸ்ட்டு, ஓய்வு வயதை ஏன் 58 குறைக்கணும்? ஏற்கனவே 58 தானே இருந்துச்சு, அதை தான் நம்ம 2 வருஷம் ஏற்றி 60ன்னு சொன்னாங்க. இன்னும் 62 ஆகும் அப்படின்னு பேசிகிட்டு இருந்தாங்க. ஸோ ஆக்சுவலாக 60ன்னு ஏற்றுனதை 58 ஏன் குறைக்க சொல்கிறாங்க அப்படின்னா, முதல்ல இந்த 58 வயது ஓய்வு, 58 வயது ஓய்வு அப்படிங்கிற கோரிக்கைக்கு பின்னாடி இருக்கிற நியாயமான காரணங்களை பார்ப்போம். ஃபஸ்ட்டு விஷயம், இளைஞர்களுடைய ஆற்றல். இன்றைக்கி காலகட்டத்தில் தொழில்நுட்பம், அதாவது டெக்னாலஜி ரொம்ப வேகமாக வளர்ந்துட்டு வருது. ஏஐ, டிஜிட்டல் கவர்னன்ஸ் அப்படின்னு சொல்லி அரசு துறைகள் மாறும்போது 20லேருந்து 30 வயதுக்குட்பட்ட இளைஞர்களால் அதை வேகமாக கற்றுக்கிட்டு வேலை செய்ய முடியும். அடுத்த விஷயம், வேலைவாய்ப்பு பெருக்கம் அல்லது வேலைவாய்ப்பு உருவாக்கம்னு சொல்லலாம். ஒரு மூத்த அதிகாரி 58 வயசில் ஓய்வு பெறப்ப அந்த இடத்துக்கு புதிய இளைஞர்கள் உள்ளே வர்றதுக்கான வழி பிறக்கும். வருஷம் லட்சக்கணக்கான புதிய வேலை வாய்ப்புகளும் உருவாகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. அடுத்தது, வேலை பளு மற்றும் ஆரோக்கியம். இந்த விஷயத்தை பார்க்குறப்ப 50 வயசு கடந்த பல அரசு ஊழியர்களுக்கு மன அழுத்தம், உடல்நல குறைபாடுகள் ஏற்படுது. அப்போ 58 வயசுலேயே அவங்களுக்கு ஓய்வு கொடுப்பது அவங்களுடைய ஓய்வு காலத்தை நிம்மதியாக கழிக்கிறதுக்கு அது ரொம்பவே ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லலாம். இளைஞர்களுக்கு இதனால் என்ன நன்மைகள் கிடைக்குது அப்படிங்கிறத சொல்கிறேன். இப்போ போட்டித் தேர்வுக்கான ஆர்வம் அதிகரிக்கும். ஏன்னா பல வருஷமாக படித்தும் வேலை கிடைக்கலன்னு சொல்லிட்டு சோர்வடைகிற இளைஞர்களுக்கு வருஷம் அதிக வேக்கன்சி வரும் அப்படின்னு தெரிஞ்சால் இன்னும் நல்ல வெறியோடு படிப்பாங்க, ஆர்வத்தோடு படிப்பாங்க. அதே போல் நிறைய ஃப்ரெஷ் ஐடியாஸ் உருவாகிறதுக்கு வாய்ப்புகளை நம்ம ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும். அரசு துறைகளில் புதுமையான திட்டங்களை செயல்படுத்த இளைஞர்களுடைய அவுட் ஆஃப் தி பாக்ஸ் மைண்டு, அந்த சிந்தனை நம்மளுக்கு ரொம்ப தேவைப்படுது. ஸோ இது நம்மளுக்கு லஞ்சம், ஊழல்லாம் இல்லாத வேகமான நிர்வாகத்துக்கு வழிவகுக்கும். அடுத்தது, இளைஞர்களுக்கு வேலை கிடைக்கிறப்ப அவங்களுடைய வாங்கும் திறன், அதாவது பர்ச்சேசிங் பவர் அதிகரிக்கும். இது ஒட்டுமொத்த நாட்டினுடைய பொருளாதார வளர்ச்சிக்கு ரொம்ப நல்லதாக அமையும். சரி, இப்போ 58 வயசாக குறைக்கணும்னு பார்த்தோம். ஏன் குறைக்கணும்னு பார்த்தோம். அதனால் இளைஞர்களுக்கு என்ன நன்மைன்னு பார்த்தோமே. அப்போது அரசுக்கு என்னென்ன அதில் சவால்கள் இருக்குது, அரசு என்னென்ன சிக்கல்களை எதிர்கொள்ளும் அப்படிங்கிறதையும் பார்க்கணும் இல்லையா? அதாவது ஒரு நாணயத்துக்கு 2 பக்கம்னா மொதல் பக்கத்தை பார்த்துட்டு அப்படியே ஃபினிஷ் பண்ணிடக்கூடாது இல்லைங்களா? அடுத்த பக்கத்தையும் நம்ம பார்க்கணும். ஏன் அரசாங்கம் இதை செய்ய யோசிக்குது அப்படின்னா, இதுதான் இந்த வீடியோடைய முக்கியமான பகுதி. ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. உடனடி நிதிச்சுமை. ஒரு அரசு ஊழியர் ஓய்வு பெறப்ப அரசாங்கம் அவருக்கு பல லட்சம் ரூபாய் கிராஜுவிட்டி, அப்புறம் கம்யூட்டேஷன், அதுக்கப்புறம் பிஎஃப் தொகை, இதெல்லாம் ஒரே நேரத்தில் வழங்கணும். ஒரே அடியாக லட்சக்கணக்கான பேரை 58 வயசில் திரும்பவும் ஓய்வு பெற வச்சா அரசாங்கத்துக்கிட்ட அதற்கு உரிய நிதி இருக்கிறதா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இல்லை. கஷ்டப்படும் கவர்மெண்ட். அடுத்தது, பென்ஷன் பேர்டனும் இருக்குது. பழைய ஓய்வூதிய திட்டத்தில், ஓல்டு பென்ஷன் ஸ்கீமில் இருக்கவங்களுக்கு ஆயுள் முழுக்க பென்ஷன் தரணும். இப்போதைய ஆயுட்காலம் பார்த்தோன்னா ஒரு 70லேருந்து 75 வயசு வரைக்கும் வாழ்வாங்க அப்படின்னு சொல்லி. அப்படின்னா 55 வயசில் ஓய்வு பெற்றாங்க, அதாவது 58 வயசில் ஓய்வு பெற்றாங்க அப்படின்னா அடுத்து ஒரு 18 வருஷங்களுக்கு கண்டிப்பாக அவங்களுக்கு அரசு வேலை செய்யாமலே அரசு அவங்களுக்கு சம்பளத்தை
கொடுத்தே ஆகணும், பென்ஷன் கொடுத்தே ஆகணும். புதிய ஊழியருக்கு தர சம்பளத்தையும் சேர்த்து அரசுக்கு இரட்டிப்பான சுமை ஏற்படும். அதனால தான் ஏஜை இன்க்ரீஸ் பண்ணி விட்டுட்டாங்க. புதுசான ரெக்ரூட்மெண்ட் அந்த இடத்துல போட வேணாம். ஸோ பென்ஷன் கொடுக்க வேண்டிய காசுக்கு வந்து நம்ம சேலரி மட்டும் கொடுத்துடலாம். நியூ சேலரி கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை இல்லையா, புது ஆளை தேர்ந்தெடுத்து. அதனால தான் இவங்க வந்து யோசிக்கிறாங்க. அப்போ கவர்மெண்ட்டுக்கு அதிகமான செலவு வந்து ஏற்படுத்தும் இது அப்படின்றத அவங்க வந்து நினைக்கிறாங்க. சரி, ஓகே. நிர்வாக ரீதியாக என்னென்ன சிக்கல் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா, பொருளாதார ரீதியாக நம்ம என்னென்ன சிக்கல் இருக்குது, இந்த மாதிரி எல்லாருக்கும் ஒரே நேரத்தில் வந்து கொடுக்கணும், பென்ஷன் கொடுக்கணும் அப்படின்னு சொல்லி பார்த்தோம். நிர்வாக ரீதியாக என்ன இருக்குன்னா, அரசு நிர்வாகம் அப்படிங்கிறது வெறும் தியரி கிடையாது. அதில் கொஞ்சம் எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு தேவை. அது வந்து மிகப்பெரிய அனுபவம். ஒரு 58 வயசு அதிகாரிக்கு தெரிஞ்ச நிர்வாக நுணுக்கம், சட்டத்திட்டங்கள், நெருக்கடி கால மேலாண்மை, இதெல்லாம் ஒரு 25 வயது இளைஞர்களுக்கு ஆரம்பத்தில் இருக்காது அப்படிங்கிற ஒரு நம்பிக்கை இருக்குது. அவங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. அப்போ மூத்த அதிகாரிகள் எல்லாம் திடீர்னு சொல்லிட்டு ரிட்டையர் ஆகிட்டாங்க அப்படின்னா நிர்வாகம் வந்து ஸ்தம்பித்து போயிடும், அப்படி நின்றோம், ஸ்டாப் ஆகிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. பட் இப்போ இருக்கிற யங்ஸ்டர்ஸு அவங்கள விடவே நல்ல நுணுக்கம் வாய்ந்தவங்கள் அப்படிங்கிறத அரசாங்கம் புரிஞ்சுக்கணும். நெக்ஸ்ட்டு 60 வயசு வரைக்கும் வேலை செய்யலாம் அப்படின்னு சொல்லி சேர்ந்த ஊழியர்களை திடீர்னு 58 வயசில் திரும்பி 2 வருஷம் நாங்கள் குறைச்சிட்றோம் அப்படின்னா அது மனுஷ உரிமை, அப்புறம் இந்த மனித உரிமை மீறல் நீதிமன்ற வழக்குக்கு போவாங்க. எங்களுக்கு வந்து 60 வயசுன்னு சொல்லி தானே நாங்கள் வேலையில் சேர்ந்தோம், இப்போ திடீர்னு 2 வருஷம் குறைச்சா எப்படி? ஏற்றுறது ஏற்றிக்கலாம் வயசை, ஆனால் குறைக்கக்கூடாது அப்படிங்கிறது தான் ரூல்ஸ். அப்படி குறைச்சோன்னா வந்து இந்த மாதிரி சட்ட சிக்கல்லாம் நிறைய வரும். சரி, உலக நாடுகள்லாம் என்ன நடைமுறை வந்து பின்பற்றுறாங்க? நம்ம இந்தியாவில் மட்டும்தான் 60 வயசு ரிட்டையர்மெண்ட் கொடுத்துருக்காங்களா அப்படின்னு பார்த்தோன்னா இல்லைங்க. உலக நாடுகள் பலவற்றில் என்ன நடக்குதுன்னு தெரியுமா? நம்ம நாட்டுக்கு நேர்மாறாக அங்கெல்லாம் ஓய்வு பெற வயதை இன்க்ரீஸ் பண்ணிகிட்டே போயிட்டுருக்காங்களாமா. அமெரிக்கா, ஐரோப்பிய நாடுகள்லாம் பார்த்தோன்னா ஓய்வு பெறக்கூடிய வயதே 65 வயசு, 65, 66, 67 அந்த மாதிரி தான் வந்து இருக்குது. ஜப்பான்லனா வயசானவங்களோட எண்ணிக்கை தான் அதிகம் அப்படிங்கிறதால ஓய்வு பெற வயதை 70 வயசு அப்படின்னு சொல்லி மாற்றலான்னு இப்போ யோசிச்சுட்ருக்காங்களாம். காரணம் என்னென்னா மருத்துவ வசதிகள் பெருகிடுச்சு, மனிதர்களுடைய உழைக்கும் திறனும் நல்லா நீடித்திருக்கு. அதனால் தகுதியான மனித வளத்தை அரசு வீணடிக்கிறதுக்கு விரும்பலை. அதனால தான் பழைய ஆளுங்களையும் நம்ம வந்து வச்சுக்குவோம் அப்படின்னு சொல்லி முடிவு பண்ணியிருக்காங்க. சரி, உங்கள் குடும்பத்தில் கண்டிப்பாக இப்போ யாராவது அரசு வேலையில் இருப்பாங்க. அப்படி இருக்கிறவங்களுடைய மனநிலைமை என்ன? இப்போது அவங்களால போயிட்டு 60 வயசு வரைக்கும் நல்லா எனர்ஜெட்டிக்காக வேலை செய்ய முடியுதா, இல்லை வேண்டாம் நான் வந்து விஆர்எஸ் வாங்கிக்கிறேன் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்காங்களா? ஸோ அவங்களுடைய மனநிலைமை இப்போ எப்படி இருக்குது, அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத அப்படியே கமெண்ட் பாக்ஸில் டைப் பண்ணி விடுங்க. எத்தனை பேர் வந்து 58 வயசுலேயே எனக்கு போதும் அப்படின்றாங்க, இல்லை 60 வயசு இன்னும் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆனால் கூட எனக்கு ஓகே தான் அப்படின்னு சொல்கிறாங்கன்றதை நம்மளே கணக்கு எடுத்துருவோம். சரி, அப்போது இதுக்கு தீர்வே இல்லையா? இப்போ கண்டிப்பாக 60 வயசுன்னு உயர்த்திட்டானா இதுக்கு மேலே உயர்த்த வேணால் செய்யலாம், ஆனால் குறைக்க முடியாதா? இளைஞர்களுக்கு அப்போ வேலை கிடைக்காதா? இந்த கேள்வி தானே நமக்கு வருது. அப்படியெல்லாம் இல்லை, இதுக்கு சில மாற்று வழிகளும் இருக்குது. அதாவது காலி பணியிடங்களை உடனுக்குடன் நிரப்பணும். இப்போ நிறைய ஆஃபீஸில் வந்து காலி பணியிடங்கள் இருந்துகிட்டே தான் இருக்குது. எந்த ஆஃபீஸ்லையுமே கரெக்டாக இருக்குது அப்படின்லாம் சொல்லவே முடியாது. ஓய்வு பெற வயதை மாற்றாமலே ஏற்கனவே துறைகளில் இருக்கிற பல லட்சம் காலி பணியிடங்களை அரசு முறையான கால அட்டவணை போட்டு, இதுதான்ப்பா இந்த எக்ஸாம் கேலண்டர் ஒன்று போட்டு இவ்வளோ வேக்கன்சி இருக்குது அப்படின்னு சொல்லி அதை நிரப்பினாலே வேலைவாய்ப்பு பிரச்சனை வந்து பாதியாக குறைஞ்சிரும். அதே போல் வாலண்ட்ரி ரிட்டையர்மெண்ட் ஸ்கீம் விஆர்எஸ், அதில் வந்து எனக்கு வந்து ஒரு 55 வயசில் 52 வயசில் 50 வயசுக்கு மேலே போனவங்க ஓய்வு பெற நினைக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து ஒரு கவர்ச்சிகரமான பலன்களை கொடுத்து அந்த இடங்களை இளைஞர்களுக்கு கொடுக்கலாம். ஏன்னா எல்லாருமே இது விரும்ப மாட்டாங்க. பட் விரும்புகிறவங்களுக்கு ஓகே நீங்கள் வந்து இந்த மாதிரி விஆர்எஸில் போனால் உங்களுக்கு இந்த சலுகைலாம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னோன்னா அவங்க விஆர்எஸில் போயிட்டாங்கன்னா இளைஞர்களுக்கு அந்த இடத்துல வேலை கிடைக்கும். ஸோ இது ஒரு நல்ல பாயிண்ட்டுன்னு நான் நினைக்கிறேன். அடுத்தது, அரசு வேலை மட்டுமே வாழ்வாதாரம் அப்படின்னு சொல்லி இல்லாமல் இளைஞர்கள் சுயதொழில் அப்புறம் கார்ப்பரேட் துறைகளில் ஜொலிக்கிறதுக்கான பயிற்சிகளை அரசு இன்னும் அதிகப்படுத்தணும். அப்படின்னா அரசு வேலைக்கு நிகராக அவங்க வந்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி சுயதொழிலோ இல்லை கார்ப்பரேட் நிறுவனங்களில் வேலை செஞ்சோ அவங்களுடைய வாழ்வாதாரத்தை மேம்படுத்திக்குவாங்க. ஸோ முடிவாக என்னுடைய கருத்து என்னென்னா, ஓய்வு பெற வயதை 58 அப்படின்னு சொல்லி குறைக்கிறத விட இளைஞர்களுக்கு அந்த மாதிரி குறைக்கிறது வந்து இளைஞர்களுக்கு ஒரு டெம்பரவரியான ஒரு ஹாப்பினஸ் தான் கொடுக்கும். அது பொருளாதார ரீதியாக அரசுக்கு ரொம்ப பெரிய சவாலையும் கொடுக்கும். அதுக்கு பதிலாக இருக்கிற வேக்கன்சியை நேர்மையாகவும் வேகமாகவும் நிரப்பினாலே அதுவே சிறந்த வழி தான். அடிக்கடி ரெக்ரூட்மெண்ட் வந்துகிட்டே இருக்கும், இளைஞர்கள் வேலைக்கு போயிட்டே இருப்பாங்க. ஸோ இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க? அண்ட் ஓய்வு வயதை 58 குறைக்கலாமா வேண்டாமா? உங்களுடைய கருத்துக்கள் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள். அண்ட் நம்ம எடுமேட்டிக்ஸ் ப்ளஸ் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் அடுத்தடுத்து நிறைய
சுவாரஸ்யமான தகவல்களையும் கவர்மெண்ட் ஸ்கீம்ஸையும் நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து பார்க்கலாம். தேங்க்யூ.